வெல்கம் டு ஆர் சேனல் வியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் பஜ்ஜியா. இந்த வெங்காயம் பக்கோடா பண்ணுறதுக்கு வந்து நல்லா பாருங்கள், இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுட்டு 1/2 hour உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வைங்க. ஊற வச்சுக்கப்புறம் அது தண்ணி விடும். தண்ணி விட்டோன்னா அதில் நம்ம கடலை மாவு போடணும். கடலை மாவு போட்டு இப்படி கிண்டுங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இதில் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கறனால உப்பு மிளகா வத்தலும் போட்டுருங்க. போட்டு வச்சுக்கிட்டோன்னா பாருங்க, தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அந்த தண்ணி மட்டும்தான். இப்போ இதை நம்ம போட்டு எடுத்தால் நமக்கு கிறிஸ்பி வெங்காயம் பஜ்ஜி கிடைக்கும். பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்குது. இப்போ பாருங்க, சாம்பிளுக்கு நான் ஒன்று போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி என்ன பண்ணோம்னாக்கி எல்லா வெங்காய பஜ்ஜியும் இதே மாதிரி குட்டி குட்டி பக்கோடாவாக நம்ம பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அழகாக இப்படி விழும். எல்லா பஜ்ஜியாஸும் பண்ணிவிட்டு எல்லா பக்கோடாவும் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதேமாதிரி நல்லா அழகாக கிறிஸ்பியாக இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான பஜ்ஜி வந்திருக்கு நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.